மாற்றுத்திறனாளிகள் குறிவைக்கிறதா மோசடி கும்பல்? த கிரைம் ஃப்ராட். ஃப்ரீடத்தை சேர்ந்தவர் ஒரு பெண் மாற்றுத்திறனாளி. இவர் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு தஞ்சையில் அரசு பள்ளியில், அதாவது கண் பார்வையற்றோர் பள்ளியில் இவருக்கு வேலை கிடைக்கிறது. இனி வாழ்க்கையில் வேலை உண்டு, சேவை உண்டு என நிம்மதி அடைந்த அந்த மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு விதி விளையாடியது. அதாவது பள்ளியில் பணிக்கு சேர்ந்த அன்று மாலையே, அதாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கப்பட்டு சேர்ந்த அன்று மாலையே சம்பந்தப்பட்ட அவரது மேலதிகாரி சிலர் நீதிமன்றத்தில் தடை பெற்றதால் தாங்கள் இனி வேலையில் தொடர முடியாது, தாங்கள் வீட்டுக்கு போகலாம் என்று கோரியுள்ளார். இதையடுத்து அந்த பெண் மாற்றுத்திறனாளியும் வேலையை விட்டு வீட்டுக்கு வந்துவிட்டார். இதையடுத்து விரக்தி அடைந்த அந்த பெண் மாற்றுத்திறனாளி சில காலம் வீட்டிலேயே இருக்கிறார். இருப்பினும் முயற்சியை கைவிடக்கூடாது என்பதற்காக மீண்டும் தனக்கு அரசு வேலை வழங்க கோரி அப்போதைய தஞ்சை மாவட்ட ஆட்சியரிடம் நேரில் புகார் மனு அளிக்கிறார். புகார் மனு அளித்து வீட்டுக்கு வந்த சில நாட்களில் ஒரு தொலைபேசி அந்த பெண் மாற்றுத்திறனாளிக்கு வருகிறது. மேடம், நீங்கள் தஞ்சை மாவட்ட ஆட்சியரிடம் அரசு வேலை கேட்டு விண்ணப்பித்தீர்களா? உங்கள் முகவரி இதுதானா? உங்களது தொலைபேசி எண் இதுதானா என்று கேட்டுள்ளார் அந்த பெண்மணி. மோசடியில் ஏமாந்த அந்த பெண் மாற்றுத்திறனாளிக்கு அந்த வார்த்தை வயிற்றில் பாலை வார்த்தது போல் அமைந்தது. ஆனால் பின்னால் அதுவே தீயாய் எரியப் போகிறது என அறியாது இருந்துள்ளார் அந்த பெண் மாற்றுத்திறனாளி. அந்த மாற்றுத்திறனாளி தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிதான் நமது விவரங்களை அறிந்து பேசுகிறார் என்று ஒரு முடிவுக்கு வந்துவிடுகிறார் அந்த மாற்றுத்திறனாளி. காரணம், நாம் கொடுத்த மனுவில் நாம் எழுதியுள்ள விவரங்களை சரியாக சொல்கிறாரே அந்த பெண்மணி. அப்பொழுது அவர் அரசு அதிகாரியாதான் இருப்பார் என்று ஒரு முடிவுக்கு வந்துள்ளார் அந்த பெண் மாற்றுத்திறனாளி. அப்போது பேசிக்கொண்டிருக்கும்போது ஏமாற்றம் செய்த அந்த பெண்மணி அரசு வேலை இபியில் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது, ஆனால் அந்த இபி படிக்கு தாங்கள் டெபாசிட் செய்ய வேண்டும் ₹1,00,000 என்று அந்த மாற்றுத்திறனாளியிடம் மோசடி பெண் கூறுகிறார். இருப்பினும் மாற்றுத்திறனாளி பணத்தை வங்கியில் டெபாசிட் செய்ய சொல்கிறார். எனவே இது நம்பகத்தன்மைதான் என்ற முடிவுக்கு வந்து மாற்றுத்திறனாளி அந்த மோசடி பெண் கொடுத்த வங்கி கணக்கிற்கு ₹1,00,000 டெபாசிட் செய்கிறார். பணத்தை ஏமாந்த அந்த பெண் மாற்றுத்திறனாளி இதையடுத்து ₹1,00,000 டெபாசிட் செய்து பல மாதங்கள் கிடக்கின்றன. ஆனால் பணம் வாங்கி ஏமாற்றிய நபர் எந்த பதிலும் கொடுக்கவில்லையா? அதேபோல எந்த வேலைக்கும் உத்தரவு வரவில்லை. பணம் கொடுத்து ஏமாந்த மாற்றுத்திறனாளி பொறுத்து பார்க்கிறார். பின்னர்
ஃபோன் செய்து சம்பந்தப்பட்ட பெண்ணை தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்கிறார். ஆனால் சரியான பதில் கூறாது ஒரு சில நாட்களில் அந்த செல்போன் நம்பர் சுவிட்ச் ஆஃப் செய்யப்படுகிறது. இதையடுத்து சுதாரித்து கொண்ட அந்த பெண் மாற்றுத்திறனாளி கும்பகோணம் சார் ஆட்சியர் அவர்களிடம் ஒரு புகார் மனுவை கொடுக்கிறார். அதில் தான் அரசு வேலை வாங்கி தருவதாக ஒருவர் மோசடி செய்துவிட்டார், அவரிடமிருந்து பணத்தை மீட்டு தருமாறும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் புகார் கூறுகிறார். ஆயினும் சில மாதங்கள் நடவடிக்கை இல்லை. இதையடுத்து தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் புகார் மனுவை கொடுக்கிறார் ஏமாந்த பெண் மாற்றுத்திறனாளி. பின்னர் இந்த புகார் கும்பகோணம் காவல் நிலையத்திற்கு செல்கிறது. இதையடுத்து கும்பகோணத்தை அடுத்த சுவாமிமலையை சேர்ந்த தன்னார்வ அமைப்பு தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துகிறது சார் ஆட்சியர் அவர்களிடம். இதையடுத்து விசாரணை தீவிரம் அடைகிறது. கும்பகோணம் காவல் நிலையத்தில் விசாரணை அதிகாரி விசாரணை மேற்கொண்டு புலன் விசாரணை செய்து வருகிறார். சம்பந்தப்பட்ட அதாவது ஏமாற்றம் அடைந்த மாற்றுத்திறனாளி காவல் நிலையத்திற்கு சென்று தனது புகார் மனுவையும் அவர்களிடம் கொடுக்கிறார். புகாரை பெற்றுக்கொண்ட கும்பகோணம் காவல் நிலைய அதிகாரி சம்பந்தப்பட்ட அதாவது ஏமாற்றிய பெண்ணுக்கு சம்மன் அனுப்புகிறார். சம்பந்தப்பட்ட ஏமாற்றம் செய்ததாக கூறப்படும் நபர் ஜூலை 3ஆம் தேதி காவல் நிலையத்தில் ஆஜராவதாக கூறுகிறார். இதையடுத்து இதன் விபரத்தை அறிய சம்பந்தப்பட்ட மாற்றுத்திறனாளி பெண்ணை தொடர்பு கொள்ள முயன்றோம். ஆனால் அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதையடுத்து சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் விசாரணை அதிகாரியாக இருக்கும் போலீஸ் அதிகாரிகளிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்டோம். சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரி கூறுகையில், ஏமாற்றப்பட்டதாக புகார் தெரிவிக்கப்பட்ட பெண்ணுக்கு சம்மன் அனுப்பியுள்ளோம். 3ஆம் தேதி ஆஜராவதாக கூறினார்கள். ஆனால் அதற்கு பதிலாக அவரது சார்பாக ஒரு வழக்கறிஞர் வந்து விளக்கம் சொன்னார். மேலும் குற்றம் சாட்டப்பட்ட அந்த மோசடி நபர் ஜூலை 4ஆம் தேதி காலை கும்பகோணம் காவல் நிலையத்தில் ஆஜராவதாக கூறியுள்ளார் என்றும் சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரி தெரிவித்தார். இந்த வழக்கை பொறுத்தவரை ஒரு சமூக நல ஆர்வலர் கூறுகையில், மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் கொடுக்கப்பட்ட மனுவின் விவரம் எப்படி மோசடி செய்ததாக கூறப்படும் நபருக்கு தெரிய வந்தது. மனு கொடுக்கப்பட்ட மாற்றுத்திறனாளியின் செல்போன் நம்பர் எப்படி ஏமாற்றிய பெண்ணுக்கு தெரிய வந்தது என்று கேள்வி எழுப்பினார். மேலும் இதுபோல எத்தனை மாற்றுத்திறனாளிகளை குறிவைத்து அந்த மோசடி நபர் பணத்தை மோசடி செய்திருப்பார். எனவே இது குறித்து சிபிசிஐடி விசாரணை செய்து மாவட்ட ஆட்சியிடம் கொடுக்கப்பட்ட மனு எப்படி இந்த மோசடி நபரிடம் சென்றது முதல்
எவ்வளவு மோசடி, எந்தெந்த ஊரில் மோசடி செய்துள்ளார் என்பது போன்ற அனைத்து விஷயங்களையும் புலன் விசாரணை செய்து அவர் மீது நடவடிக்கை வேண்டும். அவரிடமிருந்து பணத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று அந்த சமூக நல ஆர்வலர் தெரிவித்தார். மேலும் சமூக நல ஆர்வலர் தெரிவிக்கையில், மோசடி செய்ததாக கூறப்படும் அந்த பெண்ணின் வங்கி கணக்கை முடக்க வேண்டும், ஏமாற்றப்பட்ட பெண்ணுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று தெரிவித்தார்.